Hi friends, இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸு பேக் ஓப்பன் அதே மாதிரி ரவுண்ட் நெக்கு கழுத்தை சுற்றி க்ளோஸ் நெக்காக வர ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து வீடியோஸ் எல்லாம் போடும்பொழுது நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே வேணும் அப்படின்னா நீங்கள் பெல் சிம்பிளை வந்து ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கிடைக்கும். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போ இந்த வீடியோஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட்ஸ், அதாவது நார்மலாக ஒரு பாடி மெஷர்மெண்ட், ஒரு ப்ளவுஸுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் நீங்கள் எடுப்பீங்களோ அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, ஸ்லீவ் ரவுண்டு, ஸ்லீவ் லென்த்து, செஸ்ட்டு லென்த்து, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வேணுங்கிற எல்லா மெஷர்மெண்ட்டு நார்மலாக உங்களுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் ஒரு ப்ளவுஸுக்கு நீங்கள் எடுப்பீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா ஷோல்டர் டு பஸ்ட்டு என்ன லென்த்து வருது, ரெண்டு பஸ்ட்டுக்கும் கேப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஷோல்டர் டு பஸ்ட்டு வந்து 9.5 இன்ச்சு வருது அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ரெண்டு பஸ்ட்டுக்கும் கேப் எப்படி இருக்குது, அவங்களுடைய கப் ஷேப் எப்படி இருக்குது, இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக இதில் பார்த்தோம் அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஃபிட்டிங்ஸ் வந்து கரெக்டாக வரும். அதே மாதிரி ஷோல்டர் வந்து 1/2 ஷோல்டர் தான் வேணுன்னா ஒரு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு வேணுன்னா உங்களுக்கு குறைச்சி வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து ஃபுல்லாக ஷோல்டர் கவர் ஆகிற மாதிரி தான் வரும். அதனால் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பேக் நெக் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பின்னாடி இறக்கம் வேணும் அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு எப்போவுமே நார்மலாக ஒரு 1/2 இன்ச்சு இறக்கிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு இன்ச்சு வச்சுக்கலாம். அது வந்து ரொம்ப க்ளோஸ் நெக்கு தான். அதனால் உங்களுக்கு வந்து இறக்கம் வேணும், ரவுண்டு வேணும் அப்படின்னா 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இல்லாட்டினா 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். காலருக்கு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் பேக்கு. ஃப்ரண்ட்டு வந்து ஒரு 3 இன்ச்சு தான் உங்களுக்கு வந்து கழுத்தோட மேக்ஸிமம் கழுத்தோடைய லென்த்து 3 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு ஷோல்டருக்காக வைக்கும்போது 3.5 இன்ச்சு வரும். ரொம்ப கழுத்தை நெருக்கிற மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் வந்து இறக்கம் வச்சுக்கலாம் அப்படின்னா இன்னொரு 1/2 இன்ச்சு வந்து சேர்த்திக்கோங்க. இந்த அளவு மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்சஸ். ஏன்னா ஷோல்டர் வந்து ரொம்ப கீழே இறங்கி வரணும், அந்த கரெக்டாக அந்த எட்ஜில் வரணும் அப்படின்னா 1/2 வைங்க. கொஞ்சம் மேலே இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் குறைச்சி மேல் பக்கமாக வச்சுக்கோங்க. ஆம் ஹோல் வந்து கரெக்டாக அளவு வந்து உங்களுக்கு 1/2 ஆம் ஹோல் வந்து அந்த ரவுண்டு வரணும். நீங்கள் வந்து அந்த எட்ஜிலிருந்து ரவுண்ட் பண்ணி பாருங்கள். எப்போவும் எடுக்கிற ஆம் ஹோல் ரவுண்டை விட ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக தான் வரும். அதையும் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 ஆம் ஹோல் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் எடுக்கிற உயரத்தை விட ஒரு இன்ச்சோ 1/2 இன்ச்சோ நீங்கள் சேர்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கெல்லாம் கொஞ்சம் இறக்கமாக போட்டிங்க அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் இறக்கமாக ஒரு இன்ச்சு அல்லது 1/2 இன்ச்சு ஒரு 14 வர்ற மாதிரி இறக்கம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணுறேன். கீழே ஃபஸ்ட் லைன் போட்டேன். அதே மாதிரி ஹைட்டு குறிச்சிட்டேன். ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லாண்டிங்காக ஷோல்டர் வந்து ஸ்லோப்பாக மார்க் பண்ணிட்டோம். அதுக்கு கீழே நீங்கள் வந்து ஆம் ஹோல் வந்து நீங்கள் மெஷர் பண்ணுறது வந்து ஒரு 6.5 இன்ச்சு வச்சு அதில் ரவுண்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு 1/2 ஷோல்டர் எப்படி வருதோ. ஏன்னா ஒவ்வொரு சிலருக்கு வந்து அந்த ஆம் ஹோல் ரவுண்டு வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்குற மாதிரி வரும். 6 அப்படிங்கும்போது இன்னொரு 1/2 இன்ச்சு வச்சு கீழே இறக்குற மாதிரி வரும். ஏன்னா இது நம்ம நார்மலாக போடுற பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே தான் இதுக்கும். நெக்குனுடைய இது மட்டும் மாறும். ஓப்பன் வந்து பேக்கில் வைக்கிறோம், ஸ்லீவ் வந்து எல்போ வரைக்கும் வைக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கு என்னென்ன இது போட் நெக்குக்கு என்னென்னலாம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் மெத்தட் எல்லாமே இதுக்கு. இப்போ கீழே பேக் நெக் வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும்தான் கட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து ஸ்லாண்டிங்காக கட் பண்ணி அந்த ரவுண்டு வந்து நான் கட் பண்ணுறேன். அந்த ரவுண்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு மெஷர் பண்ணி பாருங்கள். 15 இன்ச்சு உங்களுக்கு ஷோல்டர் வருது அப்படின்னா உங்களுக்கு 14.5 இன்ச்சு வந்து வரணும். அப்போ 7.25 அப்படிங்கும்போது உங்களுக்கு 1/2 ஷோல்டர் ரவுண்ட் ஆம் ஹோல் ரவுண்டு வரணும். அதனால் அது நல்லா கரெக்டாக மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தள்ளி வேணும் அப்படின்னாலும் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா கீழே நமக்கு வந்து ஆம் ஹோல் ஃபிட்டிங் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரணும். அதனால் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி கூட நீங்கள் வந்து அந்த ரவுண்ட் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம், அது தப்பு இல்லை. இப்போ பேக் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். பேக் வந்து நம்ம 2ஆக கூட கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து நம்ம ஓப்பன் பண்ண தான் போகிறோம். அதனால் நீங்கள் 2ஆக கூட கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு வந்து ஃபோல்டிங். ஏன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து
ஓப்பன் வந்து பேக்கில் வைக்கிறனால ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு ஃபோல்டிங். கீழே ஒரு 1 இன்ச் கேப் விட்டுட்டு கொஞ்சம் மேலே ஏற்றி வைங்க. அதே மாதிரி சைடில் வந்து உங்களுக்கு டாட்டுக்கு தகுந்த மாதிரி கப் ஷேப் எப்படி வரணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக கிளாத் விடுங்க. மேக்ஸிமம் வந்து பேக்கில் வந்து ஒரு 1 இன்ச் வந்து நம்ம டாட் பிடிக்க போகிறோம். அதனால் பேக்கு வந்து நீங்கள் விட்டுருங்க, அதை கால்குலேட் பண்ண வேண்டாம். ஃப்ரண்ட் இடுப்பு சுற்றளவு வந்து 1/4 தான் நம்ம எடுப்போம். சைடில் வர அந்த 1.5 இன்ச்சு நீங்கள் விட்டுருங்க. அது ரெண்டுக்குமே பொதுவாக அந்த 1.5 இன்ச்சு போயிடும். அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு தான் வந்து உங்களுக்கு முன்னாடியும் வரணும். மீதி எக்ஸஸாக எவ்வளோ இருந்தாலும் அதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து டாட் பிடிச்சிடலாம். அதனால் நீங்கள் எக்ஸஸாக 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு விட்டாலும் அதுக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ணி அந்த ஃப்ரண்ட்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம அந்த டாட் பிடிக்கிறதுக்காக அந்த ஆம் ஹோல் இதை வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி தான் மார்க் பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி அதையும் நாச் போட்டுக்கோங்க. ஆம் ஹோல் டெப்த்து வெட்டிக்கோங்க. ஃப்ரண்ட்டு வந்து 3.5 இன்ச்சு வச்சு நெக்கோட ரவுண்டு வந்து கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து அந்த சின்னதாக ஸ்லாண்டிங்காக ஒரு டாட் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்கு வந்து லூஸ் வராது. ஏன்னா உடம்பு செஸ்ட்டை பொறுத்து தான் அந்த லூஸ் வரும். அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப லீனாக இருக்கீங்க, அந்த இடம் லூஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா எப்போவுமே ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கட் பண்ணுறது நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் வந்து நான் கட் பண்ணலை. ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா பிரின்சஸ் கட் ப்ளவுஸு இந்த மாதிரி எல்லாமே நான் பேட்டர்ன் போடாமல் டைரெக்டாக தான் கட் பண்ணுறேன். ஆனால் மேக்ஸிமம் எல்லாருமே பேட்டர்ன் போட்டு அதை வச்சு தான் கட் பண்ணுவாங்க. அது வந்து 2 வேலை. ஏன்னா ரெகுலராக நம்ம எப்போயாவது போடுறதுனா பிரச்சனை இல்லை. ரெகுலராக அடிக்கடி நம்ம இந்த ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பேட்டர்ன் ஒவ்வொன்றா பேட்டர்ன் போட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு டைரெக்டாக நம்ம வந்து லைனிங்லேயே எப்படி அதை அப்ளை பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மெத்தடில் நான் கட்டிங் போடுறேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு வந்து பேட்டர்ன் போட்டால் தான் ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பேட்டர்ன் போட்டே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரலாக நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. எப்போவுமே ஷோல்டருடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பஸ்டோட லென்த்து, அதாவது ஷோல்டர் டு பஸ்ட் லென்த்து, 2 பஸ்ட்டுக்கும் கேப்பு, அதாவது 2 மார்புக்கும் உள்ள இடைவெளி எவ்வளோ வருதோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து பஸ்டோட மிட் பாயிண்ட் எங்கே வருதோ அதையும் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம பானைக்கு எப்படி மார்க் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அதுக்கான பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அப்ராக்சிமேட்டாக அந்த ஷேப் வந்து உங்களுக்கு வரும். இப்போ இது வந்து நான் சும்மா ஓரலாக உங்களுக்கு ஒரு மார்க்கிங் அது எந்த இடம் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு டோட்டலாக வந்து எவ்வளோ முன்பக்கம் அதாவது ரவுண்டு இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதில் 1.5 இன்ச்சுங்கிறது வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக விடுறது. அதனால் அதை தனியாக அந்த 1.5 இன்ச்சை பிரிச்சுருங்க. அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவு உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா அந்த அளவுக்கு மட்டும் பார்த்துட்டு மீதி எவ்வளோ இருக்கோ, இப்போ ஒரு 3 இன்ச்சு வந்து இப்போ இதில் எக்ஸஸாக இருக்குது. அப்போ அந்த 3 இன்ச்சை வந்து நம்ம டாட் வந்து பிடிச்சோம்னா அது வந்து பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஈக்குவல் ஆகிக்கும். அதனால் முன்னாடி எப்போவுமே ஒரு கர்வ் ஷேப் வேணும் அப்படின்னா கீழே அகலமாக வச்சுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக வேணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரைட்லேயே கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு எப்படி அந்த கப் ஷேப் வேணுமோ அதே மாதிரி நான் இப்போ ரொம்ப இதில் பெண்ட் பண்ணி ஒரு கட்டிங் போடுவேன். அது வந்து ஒல்லியாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும். பாடியாக இருக்கவங்களுக்கு வந்து டோட்டலாகவே நீங்கள் ஒரே ரவுண்டாக போட்டிங்கன்னா போதும். ஏன்னா இந்த இடம் நான் பெண்ட் பண்ணுறது லீனாக இருக்கவங்களுக்கு வந்து அந்த இடம் லூஸ் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் பெண்ட் பண்ணுறேன். அதுவே செஸ்ட்டு பெருசாக இருக்கவங்க வந்து அந்த பெண்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்படி பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கப் ஷேப் வந்து வெட்டுற மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் ஒரே கேர்வ் லைன் மட்டும் மேலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். இப்போ அதே மாதிரி தான் 3 இன்ச்சு அல்லது 3.5 இன்ச்சு அந்த கேப் விட்டுட்டு மீதிக்கு வந்து நம்ம இடையில வர்றதை வந்து கட் பண்ணி நம்ம வந்து பிரின்சஸ் கட்டுக்காக அந்த ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டாக அந்த பாயிண்ட் வருதோ அது வரைக்கும் இந்த பெண்டு வந்து நீங்கள் கொண்டு போகணும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உடம்பும் ஒவ்வொரு ஷேப்பில் வரும். அந்த செஸ்டோடைய பாயிண்ட்டு
அதனால் நீங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்து இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் செஸ்ட் இறங்கி இருக்கா மேலே ஏறி இருக்கா எப்படிங்கிறத பார்த்து தான் அந்த ஷேப்பு வந்து நீங்கள் கொண்டு போகணும். அதனால் இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் போடும்போது அந்த ரவுண்டு வரைக்குமே கொண்டு போயிருங்க. மேலே நம்ம மார்க் பண்ணியிருக்கிற வரைக்குமே நீங்கள் கொண்டு போய் அந்த ஷேப் வந்து கரெக்டான ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அது ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இதுலேயுமே அந்த பெண்டு வந்து உங்களுக்கு தைக்கும்போது டைட் ஆகிக்கும், மேலே வந்து லூஸ் வரும். அப்போ வந்து உங்களுக்கு கப் ஷேப் வந்து கொஞ்சம் ஃபிட்டிங் வந்து நல்லா உட்காரும், கீழே வந்து லூஸ் வராமல். இப்போ என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்பே தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங்கும் பண்ணணும். நீங்கள் அதை வந்து பெண்ட் பண்ணி கட் பண்ண தேவையில்லை. மேலே மட்டும் அந்த டாட்டுக்கு அந்த கொஞ்சம் 1/2 இன்ச்சு விட்டுருக்கிறனால அது நம்ம ஸ்டிச்சிங்க்கு வந்து சரியாக போயிடும். இல்லைன்னா லைட்டாக ஒரு ஸ்ட்ரைட் மட்டும் கட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வந்து இது வந்து கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு வேறு ஒன்றும் நமக்கு தேவையில்லை. பேக் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். வேணும்னா ஒரு 1/2 இன்ச்சு கீழே நெக் வந்து கட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் நெக்காக வர்றதுக்கெல்லாம் உள்ளே வந்து திக்காக கிளாத் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா ரொம்ப நெக்கு ஒட்டி இருக்கிறனால ரொம்ப மொத்தமாக கழுத்தை உறுத்துற மாதிரி இருக்கும். அதனால் இதே பீஸையே அடித்து நம்ம திருப்பிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க கிளாத்தாக இருந்தால் உள்ளே இதே மாதிரி இன்னொரு கிளாத் வச்சு திருப்புங்க. கண்டிப்பாக 2 ஸ்டிச் போடுங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நெக்கு உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். அடித்து திருப்பிக்கிட்டிங்கன்னா போதும். வேறு எக்ஸ்ட்ரா வந்து பீஸு, பயாஸ் பீஸு, கிராஸ் பீஸு அந்த பீஸெல்லாம் எதுவுமே நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஸ்லீவ் வந்து நான் இதில் லைனிங் இல்லாமல் தான் கட் பண்ணுறேன். ஏன்னா லைனிங் ஒவ்வொரு மெட்டீரியல் பொறுத்து உங்களுக்கு லைனிங் வேணும்னா வச்சுக்கோங்க. ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது வேணும்னா வச்சுக்கோங்க. ஸ்கின் தெரியணும்னா வைக்காமல் விட்டுருங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தடு. ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஸ்வலாக எப்படி நீங்கள் விரும்புகிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். கரெக்டான பொசிஷனில் வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து லாங் எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் ஸ்லீவ் தான் வைக்க முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது பீசஸ் வந்து தனித்தனியாக இருக்கிறனால உங்களுக்கு சில இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எதுனாலும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். ஸ்லீவுக்கு எப்படி வச்சா கரெக்டாக வரும். மேக்ஸிமம் ஸ்லீவோடைய டிசைன்ஸ் வந்துச்சுன்னா மட்டும்தான் அது எல்லாமே ஸ்ட்ரைட் டிசைன் ஒரே மாதிரி வரணும். ஃப்ளோரலாக வந்துச்சு அப்படின்னா எந்த பக்கம் எடுத்தாலும் உங்களுக்கு தெரியாது. கரெக்டான பொசிஷன் வச்சு கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு துணி வேஸ்ட் ஆகாது. நம்ம நினச்ச மாதிரி அது வந்து கரெக்ட் பண்ணி அதை கட் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் மட்டும் மறக்காமல் எந்த இடம் வரணுமோ அது ஃபோல்டிங் வரணும். அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓப்பன் பீஸ் எல்லாம் டபுள் பீஸு அது எப்படி வேணாலும் வரலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்லீவ் உங்களுக்கு லைனிங் இல்லாமல் நான் ஸ்லீவ் வந்து நான் கட் பண்ணுறேன்.
ஸ்லீவ் வந்து எப்பவும் போல் இது லைனிங் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து இழுக்க இழுக்க அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். அதனால் நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாகவே நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா ஷோல்டர் ஆம்ஹோல் இதை மெஷர் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிறத விட நீங்கள் இந்த ஸ்லீவுக்கு வந்து ஒரு ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 1/2 இன்ச்சு கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம லைனிங் வைக்கல. இந்த கிளாத் வந்து நம்ம சிங்கிள் கிளாத்தாக இருக்கும்போது அந்த நாச்சஸ் எல்லாம் போடும்போது என்னாகும் அப்படின்னா தைக்க தைக்க அது இழுத்துக்கிட்டே வரும், எக்ஸ்பெண்ட் ஆகிக்கிட்டே வரும். அதனால் நீங்கள் அந்த ரவுண்டு வந்து நீங்கள் பாடியில் இருக்க ஆம்ஹோல் ரவுண்டை விட ஸ்லீவில் வந்து ஆம்ஹோல் ரவுண்டு 1/2 இன்ச்சு கம்மியாகவே நாச்சஸ் போட்டுக்கோங்க. ஓப்பன் பீஸ் வந்து நமக்கு சிங்கிள் இருந்தால் போதும், டபுள் தேவையில்லை. ஏன்னா ஒன் சைடு மட்டும்தான் வைக்க போகிறோம். இதில் வந்து ஸ்டிச்சிங் மெத்தடே வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம இந்த எப்போவுமே பேக் ஓப்பன்லாம் வைக்கும்பொழுது இந்த வீப்பட்டி ஐப்பட்டியெல்லாம் ரொம்ப மொத்தமாக ஹார்டாலாம் பேக்கில் வைக்க வேண்டாம். ஏன்னா அது 2-3 மெத்தட் இருக்குது, உங்களுக்கு எப்படி வேணுமோ. இப்போ நார்மலாக நம்ம வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னாலும் அதை வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபேன்சி ப்ளவுஸுக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஹார்டாக வச்சோம் அப்படின்னா அது மொத்தமாக தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதில் எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நெக்கு வந்து நான் அடித்து தான் திருப்புறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணுறேன். இதில் வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சிங்கிள் ஸ்டிச் அப்படிங்கும் பொழுது அது சம்டைம்ஸ் இடையில ஏதாவது கேப் இருந்தால் கூட பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டபுள் ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக ஹெவியாக தெரியும். அதனால் ஏன்னா ஏற்கனவே நம்ம வேறு எந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தும் வைக்கல. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அடித்து திருப்புற எல்லா இதுக்குமே நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், கொஞ்சம் லைஃப் வரும் அதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கு ரவுண்டு எவ்வளோ இருக்கோ அதே கழுத்தை ஒட்டி அந்த ரவுண்டு அப்படியே தான் நமக்கு வரும். எப்பவும் போல் சிசர் கட் போட்டுட்டு பரிமாண தையல் போட்டு திருப்பி சுற்றி வந்து தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் சைடில் வர ரெண்டையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மேலேயும் வந்து நீடில் அளவு தையல் நான் போடல. ஏன்னா அந்த இடத்துல தையல் இருந்தால் அது நல்லா இருக்காது அப்படின்றனால நான் அது வந்து எந்த தையலும் போடல. நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லாட்டினா அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து நெக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஏன்னா மேலே வந்து நமக்கு லைனிங் கிளாத் தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம தையல் போட்டுட்டோம்னா போதும். அந்த சைடில் வர அந்த லைன்ஸ் இதெல்லாம் கரெக்டாக அதே மாதிரி இருக்கட்டும். நீங்கள் அதை வந்து ரொம்ப இது பண்ணி கட் பண்ண வேண்டாம். எந்த ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் அப்படியே வச்சு நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கீழே வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கிளாத்து கொடுத்து தான் ஃபோல்டு பண்ண போகிறோம். அதனால் கீழே வந்து கொஞ்சம் ஏற்றிந்தாத்தி தான் வரும். அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம 1 இன்ச்சு வந்து கீழே எக்ஸஸாக விட்டுருக்கோம். இப்போ இது சைடு, இது அப்படியே டைரெக்டாக வச்சு எதுவும் அடித்து திருப்புறது இல்லை, அப்படியே வச்சு அதில் பேட்ச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடலாம்.
சைடு மாற்றிடாதீங்க, எப்போவுமே அதை எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த ஷேப்பெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு ரைட் லெஃப்ட் மாறாது. இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை எந்த இடத்துல நம்ம முடிக்கிறோம், அது எப்படி ஆப்போசிட் சைட் பீஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கரெக்டாக மைண்டில் வச்சுட்டு நீங்கள் அதை வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நம்ம சைடில் வந்து இதில் அட்டாச் பண்ணலாம். எப்படி அட்டாச் பண்ணாலும் நீங்கள் மேலே இருந்து கீழே ஆம்ஹோல்லேருந்து கீழே கொண்டு வந்தீங்கன்னா தான் அந்த எக்ஸஸாக இருக்க கிளாத்தை வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ண முடியும். அதனால் கீழேருந்து மேலே கொண்டு போக வேண்டாம். ஆம்ஹோல்லேருந்து கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு கீழே வரைக்கும் நம்ம தையல் கொஞ்சம் லூஸ் விட்டு பெடலை லிஃப்ட் பண்ணி பெடலில் வந்து சைடில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தையல் போட்டோம்னா தான் சுருக்கம் இல்லாமல் வரும். அதனால் அதை கொஞ்சம் பெடலை அந்த ஃபுட்டை வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி நம்ம தையல் போட்டுக்கலாம். டபுள் ஸ்டிச்சு போட்டுட்டு ஓவர்லாக் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து பேட் வச்சு ஸ்டிச் பண்ணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்க 3 கிளாத்தையும் செப்பரேட்டாக தனித்தனியாக இந்த அடித்து திருப்பும் போது அந்த சைடெல்லாம் பண்ணாமல் சைடு கிளாத்தெல்லாம் தனித்தனியாகவே அட்டாச் பண்ணிக்கோங்க. லைனிங்லேயும் அதே மாதிரி தனித்தனியாக அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேடை வந்து உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சைடெல்லாம் க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து நான் பேடு வைக்காதனால உங்களுக்கு வந்து நார்மலாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சப்போஸ் பேடு வைக்கணும் அப்படின்னா 2 துணியும் நீங்கள் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணக்கூடாது. 2ஐயும் தனித்தனியாக ரெடி பண்ணிவிட்டு 2க்கும் நடுவில் உள்ள கேப்பில் தான் நீங்கள் வந்து அந்த பேடு வைக்கணும். வெளியில் தெரியாத மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறனால தான் 2க்கும் நடுவில் வைக்கிறோம். அந்த மாதிரி வச்சு நீங்கள், ஏன்னா ஏற்கனவே நம்மளது வந்து நார்மலாக பேடு வச்சு ஸ்டிச் பண்ணுற வீடியோஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அதே மெத்தடில் தான் நம்ம இதுலேயுமே பேடு வைக்கணும். அதனால் அந்த பேடு வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை ஓவர்லாக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சைடில் நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணி சைடில் தள்ளி விட்டுட்டு படிமான தையல் போடுங்க. மெட்டீரியல் ஒரு மாதிரி இதாக இருக்குது, ரொம்ப மெலிசாக இருக்குது அப்படின்னா லைனிங் பக்கம் திருப்பி நகத்தில் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்க்குறக்கு ஒரு மாதிரி லூஸ் நிறைய ஃப்ரண்ட்டில் வர மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி தான் அந்த லூஸ் வரும். கப் ஷேப் சின்னதாக இருக்குது அப்படின்னா சும்மா நார்மலாக நீங்கள் எக்ஸஸாக அதிக கிளாத்தெல்லாம் விடாமல் கட் பண்ணிங்கன்னா போதும். கப் ஷேப் பெருசாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கிளாத்து விடணும். அதனால் நீங்கள் அந்த இதை மட்டும் கப் ஷேப்பு பொறுத்து அந்த ஃப்ரண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை மட்டும் அவங்கவுங்க அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. உள்ளே வந்து சிசர் கட் போட்டுட்டு அப்புறமா படிமான தையல் போடுங்க. அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு அந்த சுருக்கு இல்லாமல் நல்லா நீட்டாக கிடைக்கும். இது ஃப்ரண்ட்டு கீழே ஃபினிஷ் பண்ணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் ஒரு பீஸ் ஒன்று எடுத்து 1 சைடு 1.5 இன்ச் 2 இன்ச்சுக்கு எடுத்து 1 சைடு மடித்து அடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இவ்வளோ லூஸ் கிடைக்கும். உங்களுக்கு கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஃபிட்டிங் வரும்.
கீழே வந்து அந்த இடுப்புக்கிட்ட நமக்கு எப்பவும் போல் டைட் வந்துடும். அது வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி இருக்காது, ஏன்னா இறக்கமும் வச்சுருக்கோம் ப்ளவுஸுக்கு. அப்போ வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்க கிளாத்தை நம்ம ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கீழே இருக்கிறத ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பீஸ் வச்சு அடித்து அதை உள்பக்கமாக திருப்பிக்கலாம். தைக்கிறதுக்கான அளவு மட்டும் விட்டுட்டு மீதியை வந்து கட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த கப் ஷேப்பு வந்து கொஞ்சம் நமக்கு அதிகமாக கம்மியாக அந்த கிராஸ் லைன்லாம் போடுறனால தான் உங்களுக்கு அந்த அன்ஈவனாக வரும். நீங்கள் வந்து சும்மா ஒரே ஒரு கட்டு மட்டும் நார்மலாக போடுற மாதிரி இருந்தால் இவ்வளோ வந்து ஒர்க் வராது உங்களுக்கு. ஆனால் ஃபிட்டிங் நமக்கு முக்கியம் அப்படிங்கும்போது ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டு கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து நார்மலான பாடி பெரிய பாடி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே சேம் இதே மெத்தடு தான். அளவுகள் மட்டும்தான் உங்களுக்கு மாறும், மற்றது எல்லாமே அதே தான். கப் ஷேப்புக்கு சொல்லியிருக்கேன். கப் ஷேப் பெருசாக இருக்கவங்க கீழே வர அந்த பெண்டு மட்டும் வளைய தேவையில்லை, அதை ஸ்ட்ரைட்டாகவே போட்டு நீங்கள் வந்து அந்த வளைவான ஷேப்லேயே போட்டு கட் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து இப்படி உள்ளே வந்து டெப்த்து பண்ணி வெட்ட தேவையில்லை. மற்றபடி ஸ்டிச்சிங் மெத்தடு நெக்கு ஃபினிஷ் பண்ணுறது எல்லாமே இதே மாதிரி தான். அளவுகள் மட்டும்தான் அவங்கவுங்க உடம்புக்கு என்ன அளவு வேணுமோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பீஸு வந்து அந்த இடத்துல அந்த ஜாயிண்ட் வர இடத்துல குட்டியாக 2 ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஃப்ளீட்ஸ் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டு தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இடம் சுருக்கு இல்லாமல் நீட்டாக வரும். இப்போ நான் இதில் லாங் ஸ்டிச் தான் போடுறேன், ஏன்னா அந்த இடத்த வந்து நான் ஹெம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் வேணும்னா தையல் போட்டுக்கலாம், இல்லை வேணும்னா ஹெம்மிங் பண்ணிக்கலாம். எப்படி உங்களுக்கு ஃபினிஷிங் வேணுமோ அது மாதிரி நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸோடைய மாடல் வந்து நான் உங்களுக்கு ஒரு லாஸ்ட்டில் வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர்லேயே அந்த ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். ஏன்னா க்ளோஸ் நெக்கு ரவுண்ட் நெக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ தான் இது. ஏன்னா நிறைய டிசைன்ஸ் வந்து இப்போ மாற்றி மாற்றி எல்லாம் இந்த ஃபஸ்ட்டு வந்து நமக்கு போட் நெக் வந்தது, அப்புறம் பிரின்சஸ் கட் வந்தது, அப்புறம் நிறையா வந்து டிசைனாக பேக்கில் வந்து சின்ன ஹோல் வந்தது. அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து இதில் வரும்போது ஒவ்வொன்றா வந்து நமக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் வேறு யாராவது டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி டிசைனில் தைக்கணும், இதுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது இமேஜ் இருந்தால் கூட நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து அந்த மாடல் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நம்ம வீடியோவும் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் அந்த ஓப்பன் பீஸ் நம்ம வைக்கிறோம், அதுக்கு தேவையானது ஒரு லைனிங்கும் மெயின் கிளாத்தும் தேவை, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இது பேக் ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணிட்டோம், ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ பேக் வந்து எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா கீழே இருந்து மேலே நெக்கு வரைக்குமே ஒரே தையலாக அடித்து திருப்பிக்கலாம். இது வந்து நீங்கள் தனியாக பீஸ் கொடுத்து மடிக்கிறது, அந்த ஓப்பன் பீஸுக்கு தனியாக கொடுக்கறது, அப்படியெல்லாம் நெக்குக்கு தனியாக கொடுக்கறதெல்லாம் இல்லை. ஓவரால் சைடு ஃபுல்லாக ஒரே ஸ்டிச்சஸில் நீங்கள் திருப்பி கொண்டு வாங்க. கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாவது ஒரு தையலும் அது மேலேயே போட்டுக்கோங்க. கார்னரில் மட்டும் கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு நகத்தில் நல்லா இது பண்ணிக்கோங்க. அது வந்து நீங்கள் மெயின் கிளாத்தில் நகத்தில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் துணி வந்து நகரும். அதனால் மேக்ஸிமம் லைனிங் கிளாத்தில் வந்து நகத்தில் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதே மாதிரி ரைட் லெஃப்ட் 2 பக்கமுமே நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. மேலே அதே மாதிரி இதுக்கும் நான் வந்து படிமான தையல் எதுவும் போடல, நகத்தில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி தான் விட்டுருக்கோம். நீங்கள் ஹூக் வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் துணி ரொம்ப இதாகாத மாதிரி கரெக்ட் பண்ணி ஹூக் வச்சுக்கோங்க. ரைட் லெஃப்ட் 2மே நீங்கள் ஒரே மாதிரி ஹைட் வர மாதிரி பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக அந்த உயரத்தை மட்டும் கரெக்டாக லைனிங்கில் மார்க் பண்ணிவிட்டு அதை அடித்து திருப்பிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோல்டு பண்ண தேவையில்லை, இல்லைன்னா அது ஃபோல்டு பண்ணுற மாதிரி வரும். எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். அது தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா திருப்பும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு மொத்தமாக இல்லாமல், ஏன்னா இதில் வந்து நம்ம ரொம்ப கவனித்து பார்க்குறது வந்து ரொம்ப திக்னஸாக இல்லாமல் இருக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட் ஓப்பன்னா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலும் சுருக்கு வந்தாலும் நமக்கு உள்பக்கம் தான். ஆனால் பேக் அப்படிங்கும்போது அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு சில இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் இந்த 4 கிளாத்தை வச்சு ஃபோல்டு பண்ணும்போது அந்த ரைட்டும் லெஃப்ட்டும் வந்து அந்த பட்டி வந்து ரொம்ப தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி வந்து நீங்கள் சாஃப்டாக கொடுத்துட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு சிங்கிள் கிளாத் அப்படிங்கும்போது சும்மா ஜஸ்ட் ஒரு ஜிப்பு வச்ச மாதிரி தான் அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு வரும். அதனால தான் இந்த மாதிரி ஜிப்பு வைக்கிற மெத்தடில் இது வைக்கிறோம். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அந்த கேப் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறோம். ஏன்னா இதில் இந்த பக்கம் வச்சு அப்படி திருப்பணும், ரைட் டு லெஃப்ட் அப்படி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு வந்து அந்த கேப் தெரியும். அது தெரியக்கூடாது அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு வந்து ரைட் சைடு மேலே வர மாதிரியும் லெஃப்ட்டு உள்பக்கம் போகிற மாதிரியும் வைக்கிறோம். அதனால் இந்த மெத்தடில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சாரீ போடுற பக்கம் அந்த கேப் உள்ளே போயிடும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஓப்பன் வந்து வெளியில் தெரியாது மேக்ஸிமம், இல்லைன்னா அந்த பக்கம் வந்து ஓப்பன் தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வந்து அந்த மொத்தமாக இருக்காது, ஓரளவுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். நமக்கு முதுகுலையும் உறுத்துற மாதிரி இருக்காது. ஏன்னா இது க்ளோஸ் நெக் அப்படிங்கும்போது முதுகு வரைக்கும் மேல் வரைக்கும் வரும். அப்போ வந்து ரொம்ப உறுத்தலாக இல்லாத மாதிரி அது ஒரு அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டாட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 இன்ச்சு 7 இன்ச்சு லென்த்துக்கு நான் பிடிக்கிறேன். ஏன்னா இது கீழே 14 இன்ச் இருக்கிறனால உங்களுக்கு மேலே வந்து நம்ம ரவுண்ட் நெக்கு இதெல்லாம் இல்லை, முதுகு க்ளோஸ்டாக வரனால கொஞ்சம் சுருக்கெல்லாம் வரும். அந்த சுருக்கு கொஞ்சம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் லென்த்தாக நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். லென்த்தாக பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு 6-7 இன்ச் அளவுக்கு லென்த்தாக பிடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பேக்கில் இருக்க அந்த சுருக்கமெல்லாம் அது கரெக்டாக அது வளைச்சி கொண்டு போகாதீங்க, அப்படியே ஏரோ மாதிரி கரெக்டாக கிராஸ் பண்ணி கொண்டு போய் டாட் பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக 1.5 இன்ச்சு சைடில் விட்டுட்டு மீதி வரதை சென்டரில் வச்சு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வந்து உங்களுக்கு டாட் பிடிச்சி ஒரு க்ளோஸ் நெக்குக்கு எப்படி ரெடி பண்ணுமோ அது மாதிரி ரெடி பண்ணிட்டோம். பேக்கில் இன்னும் கொஞ்சம் டெப்த்து வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் இறக்கி வச்சுக்கலாம். ஷோல்டர் வந்து நார்மலாக தான் ஜாயின் பண்ணுறோம். அதுவும் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து கிளாத் வேறு கொடுக்காதனால சாஃப்டாக தான் இருக்கும். ஏன்னா நெக்குக்கெல்லாம் வேறு பீஸ் கொடுக்காதனால அது ரொம்ப தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது. அது சாஃப்டாக தான் இருக்கும். ஓவர்லாக் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ரெண்டு பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஸ்லீவ் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா லைனிங் இல்லாதனால அது எக்ஸ்பெண்ட் ஆகும். ஒன்ஸ் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தையல் போடுங்க. அந்த நமக்கு அந்த மிட் பாயிண்ட் வந்து கரெக்டாக ஷோல்டர்கிட்ட வரணும். அதனால் ரெண்டு பக்கம் எக்ஸஸாக வரதை விட்டுட்டு கரெக்டாக அந்த மிட் பாயிண்ட்டை வந்து நம்ம சென்டரில் வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இடுப்பு சுற்றளவு, ஆம்ஹோலு, ஸ்லீவ் ரவுண்டு எல்லாத்தையுமே மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டு பாருங்கள். போட்டுட்டு அளவு சுற்றளவு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏன்னா ஆம்ஹோல் டைட் வரக்கூடாது, செஸ்ட்டு டைட் வரக்கூடாது, அதெல்லாமே பார்த்துட்டு மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 3 தையல் ஈவனாக எப்பவும் போல் போட்டுக்கோங்க. கை சுற்றளவும் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை நீடில் மார்க் போட்டுக்கோங்க, இல்லைன்னா டிசி மார்க் போட்டுக்கோங்க. நீடில் மார்க் போட்டுக்கிட்டால் ரொம்ப கரெக்டாக வரும், பர்ஃபெக்டாக வரும். அதனால் உங்களுக்கு எப்படி கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் வந்து கரெக்டாக செஸ்ட்டு டைட் வராத மாதிரி, ஆம்ஹோல் டைட் வராத மாதிரி எந்த இடத்துல நம்ம நாச்சஸ் இருக்கோ அந்த இடத்துக்கு கரெக்டாக வச்சு தையல் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து சும்மா சின்னதாக கேப் ஸ்லீவ் மாதிரி வச்சாலும் நல்லாயிருக்கும், ஷார்ட் ஸ்லீவ் வச்சாலும் நல்லாயிருக்கும், இல்லை கொஞ்சம் எல்போவுக்கும் இல்லாமல் ஹாஃப் ஸ்லீவுக்கும் இல்லாமல் மிடில் வச்சாலும் நல்லாயிருக்கும். எந்த மாதிரி ஸ்லீவ் அப்படின்னாலும் இந்த மாதிரி நெக்குக்கு வந்து உங்களுக்கு ஆப்டாக தான் இருக்கும். லாங் ஸ்லீவ் தான் வைக்கணுங்கிறது இல்லை, 3/4 ஸ்லீவுமே நல்லாயிருக்கும். நம்ம வந்து எப்படி சாரீ சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லீவ் வச்சு போட்டிங்க, உங்கள் பாடிக்கு தகுந்த மாதிரி ஸ்லீவ் வச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சப்போஸ் இதில் சாரியில் வர கிளாத் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது, பாடிக்கு மட்டும்தான் பத்துது அப்படின்னா ஸ்லீவுக்கு நீங்கள் செப்பரேட்டாக வேறு கிளாத் வாங்கி கூட நீங்கள் அதில் டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை நெட்டு மட்டும் தனியாக வாங்கி நீங்கள் அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். எப்படி வந்து நம்மளால் க்ரியேட்டிவாக வேறு ஏதோ ஒரு டிசைன் வந்து அதில் நம்ம சேர்த்த முடியுதோ அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு இப்போ முந்தி மாதிரி ஒரே கிளாத்தில் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் மாடலும் தைக்கணுங்கிறது இல்லை, நீங்கள் வேறு வேறு கிளாத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து
அந்த சைடு போர்ஷன் ரெண்டுக்குமே கூட நீங்கள் வேறு கிளாத் வேணும் அப்படின்னா கூட வேறு கிளாத் போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுடைய டிசைனிங் வந்து பார்க்குறக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். அது மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் மெட்டீரியல் மட்டும் கலர் சூஸ் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.